ஹாய் சுட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம். ஒரு நாள் ஒரு ஆந்தை அங்குள்ள ஒரு மரப்பொந்தில் தூங்கி கொண்டிருந்துச்சு. கீழே புல்தரையில் வெட்டுக்கிளி பாட்டு பாடி கொண்டிருக்கும் சத்தத்தை பொறுத்து கொள்ள முடியாத ஆந்தை வெட்டுக்கிளி கிட்ட கொஞ்சம் பாடுறதை நிறுத்தும்படி கேட்டுச்சு. வெட்டுக்கிளி ஆந்தையை பார்த்து, நீ ஒரு குருட்டு ஆந்தை. பகல்ல வெளியே வராம ராத்திரில எல்லாரும் தூங்கின பிறகுதான் வெளியே வருவ. நீ என்ன யோக்கியனா அப்படின்னு திட்டுச்சு. ஆந்தை தன்னோட தந்திரத்தால தான் வெட்டுக்கிளியை அடக்க முடியும் அப்படின்னு நினைச்சு, உன் குரல் ரொம்ப இனிமையா இருக்கு, அது இன்னும் தேவகானம் போல ஒலிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு அமிர்தம் இருக்குது, அதுல 2 துளி நீ சாப்பிட்டா போதும், உன் குரலும் அமிர்தமா மாறிடும், மேலே வந்தா உனக்கு நான் தர்றேன் அப்படின்னு சொன்னிச்சு அந்த ஆந்தை. ஆந்தை பேச்சை கேட்டு ஏமாந்த வெட்டுக்கிளி மரத்துல ஏறி ஆந்தையின் பக்கத்துல போச்சு. வந்த வெட்டுக்கிளியை ஆந்தை பிடிச்சு நசுக்கி கொன்னுடுச்சு. இதுல இருந்து என்ன தெரியுது? எப்பவுமே மற்றவங்களுக்கு தொந்தரவு செய்யக்கூடாது. ஓகே சுட்டீஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. பாய்.